நீங்கள் 12 ஹார்ஸ் லாகின்ல இருந்து உங்கள் டாஸ்க் முடியாமல் தள்ளி போயிட்டே இருக்கா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பாஸ்க்கு உங்கள் ப்ராக்ரஸ் முக்கியம் இல்லை, அவுட்புட் தான் முக்கியம். என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்கில் நானும் இப்படி தான் பண்ணேன். பெரிய டாஸ்க் பண்ணிட்டு இருந்தப்போ இதெல்லாம் முடியவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு சரி சின்ன டாஸ்க் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு பெரிய டாஸ்க் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன். பார்த்தா அந்த சின்ன டாஸ்க் வளர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் அது இதுன்னு பண்ணி எப்படியும் முடிச்சாச்சு. ஆனால் நான் ஆசைப்பட்ட நேம் பறந்து போச்சு. அந்த டாஸ்க் முடிஞ்சக்கப்புறம் தான் ஒன்று புரிஞ்சுது, பிஸியாக இருந்தால் அது ப்ரொடக்டிவிட்டி இல்லை. இப்போ ரீசெண்டாக ஈத்தர் ஃப்ராக் பை பிரையன் ட்ரேசி பார்த்துட்டு இருந்தப்போ தான் டாஸ்க்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத புரிஞ்சுது. நம்மளோட ஹைலி இம்பாக்ட்ஃபுல் டாஸ்க், அதாவது எந்த டாஸ்க் பண்ணால் நமக்கு நல்ல பயன் இருக்குமோ அந்த டாஸ்க்கை நம்ம பிரெயின் பேட்டரி 100% இருக்கும்போது பண்ணணும். அது எப்போனா காலையில். அந்த ஹை எனர்ஜியை வச்சு ஃபர்ஸ்ட்டாக பெரிய ஃப்ராக் டாப் ப்ரையாரிட்டி டாஸ்க் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா நம்மளோட அதர் டாஸ்க்ஸ் நெக்ஸ்ட் பிக் ஃப்ராக் அப்புறம் ஸ்மால் அப்படின்னு ஈஸியாக லைன் அப் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால மல்டிபிள் டாஸ்க்ஸும் பண்ணலாம், நம்மளோட மெயின் டாஸ்க்ஸும் சீக்கிரம் முடியும். அப்போ நாளையிலேருந்து சின்ன மீனில் விடுங்க, அந்த பெரிய தவளை முதல்ல பிடிங்க.